கைஸ் இன்னைக்கு நம்ம வாவுவலிக்கு செலிப்ரேஷன் தான் வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா 100வது வாவுவலி. ஸோ இங்க அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி பாப்பா. அங்க ஒரு ஆள் சோகத்துல போய் அன்னைக்கு ஒரு தலையை இங்க பாருங்க. ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான், பை. 100வது வாவுவலி மெமரிஸ் இங்க பாருங்க, ஒரு ஆர்ச் எல்லாம் வச்சு சூப்பரா வச்சிருக்காங்க. 100வது வாவுவலி கைஸ். கைஸ் இப்போ வாவுவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திங்ஸ் எல்லாமே நம்ம ஊர்ல ரெகுலரா இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாமே இங்க என்ஜாய் பண்ணலாம். கருப்பையில் உள்ள கட்டின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் கவனிக்காம இது இவ்வளவு பெருசா இவ்வளவு சான்ஸே கிடையாது. என்னது இது அவங்க கவனிக்க கருப்பையில் உள்ள கட்டி இவ்வளவு பெரிய கட்டியா இருக்கு. இவ்வளவு பெரிய கட்டியா இருக்கு. இது ரியலா இருந்ததா ஒருத்தருங்க வயிற்றுல? ஒருத்தவங்க வயிற்றுல ரியலா. இது எல்லாமே டூப்ளிகேட், எல்லாமே ஒரிஜினல் தான். இது வந்து எக்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லும்போது வந்து நம்ம யூட்ரஸ் வந்து வெளியே எடுக்கிறது. அவங்க வந்து அப்நார்மல் யூட்ரஸா இருக்கும். அதனால அந்த யூட்ரஸ் வெளியே எடுக்கிறது எக்ஸ்ட்ரக்டிவ். ப்ரொலாப்ஸ்ன்னு சொல்லும்போது வந்து அது வந்து ஷேப் சைஸ் வந்து மாறி மாறி இருக்கும். நம்ம நார்மல் பொசிஷன்ல இருக்கலாம், அப்நார்மலா இருக்கும். இது வந்து டயசைகோட்டிக் பிளாஸ்மா சொல்லும்போது வந்து 2 கருப்பை இருக்கும். அது வந்து ஃபைப்ராய்டு யூட்ரஸ் சொல்லும்போது யூட்ரஸ்ல உள்ள கட்டி, அது வந்து ஓவேரியில உள்ள கட்டி, இது வந்து யூட்ரஸ்ல உள்ள கட்டி. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. யூட்ரஸ் அதுக்கு வந்து பிளாசண்டா சொல்லும்போது வந்து பேபியை வந்து கவர் பண்ணி இருக்கிறது, ப்ரொடெக்டிங் லேயர்னு சொல்லுவாங்க. அதான் பிளாசண்டா. இது வந்து யூட்ரஸ், இது வந்து யூட்ரஸ் நார்மல் யூட்ரஸ். வேற இது ஓவேரி, இது வந்து ஓவேரி நார்மலா இருக்கிறது, அது அப்நார்மல். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்நார்மலா இருந்தா இப்படி இருக்கும். இதான் நார்மலா இருந்தா இவ்வளவு தான் இருக்குமா? இதோட சின்னதா தான் இருக்கு. இதோட அந்த அளவுக்கு வந்துட்டா சரி பண்ணவே முடியாது. இது வந்து யூட்ரஸ் அண்ட் செர்விக்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பேபி வந்து பாத்தீங்கன்னா 8 வீக்ஸ்ல வந்து பேபி இவ்வளவு தான் இருக்கும். சின்னதா இதுல ஒண்ணு உள்ள இருக்கு பாருங்க. சரி சரி. அடுத்து வந்து இது வந்து 11 வீக்ஸ் ஆஃப் பேபி. இது 11 வீக்ஸ். இப்படிதான் இருக்கு. 11 வாரத்துல பேபி இப்படிதான் இருக்கும். இது 12 வீக்ஸ்னா பாருங்க, நல்லா கிளியரா தெரியும். அங்க பத்தியா இது இவ்வளவு நம்ம சும்மா பாத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஆமா, நமக்கு அது என்னன்னே தெரியல. இது 13 வீக்ஸ்ல பேபி எப்படி இருக்குன்னு. சரி சரி சரி. இவ்வளவுதான் வந்து நல்லா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீக்ஸ்லயும் எவ்வளவு இருக்கு. அந்த மாதிரி நார்மல் வந்து பாத்தீங்கன்னா படிப்போட பேர் இதான் நார்மல். இது பார்த்தோம். இது 8வது மாசம். 8வது மாசம். இதுக்கப்புறம் எடுத்துருவாங்க. ஒரு பேபி வந்து எப்பவுமே நார்மல் குரோத்ல இருக்கணும்னா 40 வீக்ஸ் தான் நார்மல். அது 37 வீக்ஸ்க்கு பிஃபோர் இருந்ததுன்னா அது வந்து ப்ரீ டர்ம்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் ஹெல்த் இல்ல அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இதுக்கப்புறம் தாண்ட விடாது. இதெல்லாம் அதுக்கு அடுத்து இருக்கே ப்ரோ. உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி லிம்போமான்னு சொல்றது. இது இது வந்து தைராய்டெக்டமின்னு சொல்றது. தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. அதாவது என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் தி தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது. இது மல்டிபிள் ஆக்சிலரி சொல்லும்போது நம்ம ஆக்சில் வந்து ஏரியால வந்து சின்ன சின்ன பருவா இருக்கும். அது இந்த மாதிரி க்ரோ இருக்கிறது. இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து எப்படி சொல்றது, சில கேன்சரஸ் இது அப்நார்மல் க்ரோத் இந்த நெக்னு போட்டுருக்கோம். நெக்ல இது வந்து ரீனல் கால்குலை, நம்ம சிறுநீரக கட்டி, அந்த இதுதான் ரீனல் கால்குலை. பெருசா இருக்குமா? இது நார்மலா சின்னதா இருக்கும். இப்போ இது ரொம்ப வருஷம் ஆனதுனால இது வளருமா அப்படி. அடுத்து இது வந்து ஃபிலேரியாசிஸ், அந்த லெக்கை வந்து ஆம்பிடேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த காலேஜ்ல இருந்து வச்சிருக்கீங்க? நாங்க அண்ணாமலை காலேஜ்ல இருந்து வந்திருக்கோம். ஓகே ஓகே. நாங்க பிஎஸ்சி நர்சிங் 4th இயர் படிக்கிறோம். டெய்லி நீங்க தான் நிப்பீங்களா? ஒவ்வொரு நாளும் ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டி இருப்போம். சரி. உங்க நேம்? தனு. தேர்ட் இயர், ஃபைனல் இயர். தேங்க்ஸ் ப்ரோ. இது என்னது இது? கால வரல. யானை கால் வந்து இப்படிதான் இருக்குமா? ஒரிஜினல் காலு. 5 மந்தான குழந்தை இப்படிதான் இருக்கு. அந்த காலெல்லாம் ஒடிக்குது. 4 மந்தில குழந்தை எப்படி இருக்கும்? இதெல்லாம் இறந்த குழந்தை தானே, சின்ன வயிற்றுல இருக்கும். அப்புறம் 18 வீக்கான குழந்தை இப்படிதான் இருக்கும். அப்புறம் வந்து 19 வீக்ல குழந்தை எப்படி இருக்கும். இன்னும் இதுல வந்து குழந்தை மூஞ்சி தெரியுது பாரு. 20 வீக்ல இதுல தெரியுது. இதுல பாரு 5 மந்தான குழந்தை எப்படி இருக்கும். இதுல குழந்தை இப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு 16 வீக்ஸ். அந்த பக்கம் போய் தாஜ் பகாலா.
இங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மண்டை ஓடு. ஒரிஜினல் மண்டை ஓடு இது. ஒரிஜினல் மண்டை ஓடு இது. மேண்டிபிள், வெர்டிகஞ்சல் எல்லாமே இது எல்லாமே ஒரிஜினல் எலும்புங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன பீஸ். அது ஏன் ப்ரௌன் கலர்ல இருக்கு, கெட்டு போகாம இருக்கு காண்டி. இதுல முக்கியம் இருக்கு அதுல, அதனால அந்த எலும்பெல்லாம் அப்படி கெட்டு போகாம இருக்கும். நம்ம மனுஷ உடம்புல உள்ள ஒவ்வொரு எலும்புமே அதாவது இது நெஞ்சு எலும்புன்னு. இதான் நெஞ்சு எலும்பு. இது ரிப்ஸ்னு இங்க விலை எலும்பு. எல்லா எலும்புமே அப்படியே வச்சிருக்காங்க. இது எனக்கு உள்ளது தெரியல, அது என்ன எலும்புனே வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு இங்க. அப்புறம் ஒவ்வொரு ஆர்ட்டுமே இருக்கு. அதுதான் இங்க வேற லெவலு. இந்த இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரியலா வரைஞ்ச மாதிரி இருக்கா, போட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குமான்னு பார்த்தா இதெல்லாம் போட்டோ எடுத்து வச்ச மாதிரி தானே இருக்கு. இதெல்லாம் உண்மையில இவருக்கு ஸ்டூடெண்ட் வரைஞ்சது. அவருக்கு பேர் என்னது? வரைஞ்சவருக்கு பேரு அண்ணா இருக்காருல, அவருக்கு ஸ்டூடெண்ட் அமரவர்மா. இவருக்கு ஸ்டூடெண்ட் தான் இது எல்லாமே வரைஞ்சது. பாத்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே ரியலா இருக்கு. இவருக்கு ஃபேஸ் அந்த அது இங்க பாருங்க, இதெல்லாம் பாருங்க எப்படி இதெல்லாம் வரைஞ்ச மாதிரி இருக்கா, போட்டோ எடுத்து ஒட்டின மாதிரி இருக்கான்னு பார்த்தா கன்ஃபியூஸ் ஆயிரும். அந்த மட்டும் இந்த பார்ட்ல இந்த பொண்ணு எல்லாம் ரியல் ஃபேஸ வரைஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. அதை விட இது ஒரு போட்டோ எடுத்த மாதிரியே இருக்கு. போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு. உண்மையான ஒரு இது மாதிரி. இதெல்லாம் எப்படி வரைஞ்சிருப்பாங்க? அந்த முடியல உள்ள அந்த இதெல்லாம் கரெக்டா முடியெல்லாம் இவ்வளவு போல அந்த சைடு போனது. இது வரைஞ்ச நீங்க பார்த்தா அவங்க நீங்களே சொல்லுங்க, இது வரைஞ்ச மாதிரி இருக்கா, போட்டோ எடுத்து வச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு. ரியலா வரைஞ்சிருக்கு. இது எப்படி வரைஞ்சிருக்க முடியும்? இதை நீங்களே சொல்லுங்க மக்கா, இதெல்லாம் வரைய முடியுமா? ரியலா அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கு, உண்மையிலே இப்படி வரைய முடியுமான்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாமே கை வச்சு வரைஞ்ச டிராயிங்ஸ், அது எப்படி வரைய முடியும் உண்மையிலே? ஆனா இதெல்லாம் ரெக்கார்டிங். இது இந்த டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ல இருக்கு. இந்த மானு தான் இதுல உண்மையிலே ஹைலைட். இந்த மானை பாருங்க, அந்த தண்ணில இருந்து அது எழும்பி சும்மா ஒரு போட்டோல பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோல எப்படி எடுத்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கு. அந்த இடத்துல இந்த தண்ணியில மான் தெரியுது. இதுதான் ரியல் ஆர்டிஸ்ட். ஒரு மான் ரியலா ஒரு போட்டோ எடுத்தா எப்படி இருக்கும், அந்த போட்டோவை தண்ணிலையும் காட்டணும், அந்த மானுக்கு இதுன்னு காட்டணும். ஸ்பேஸ் இதெல்லாம் அக்யூரேட்டா இருக்குங்க. அப்படியே உண்மையிலே அவரு இவ்வளவு இந்த அளவுக்கு ஆர்டிஸ்டால வரைய முடியுமா நான் இப்பதான் பாக்கேன். இதனாலதான் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறைய ரூபா கொடுத்து வாங்கியது. அப்படி பத்தி அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் வரல. அவர் எல்லாமே அவர் வரையல, அவரு ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் நான் இங்க அவரு நிறைய வரைஞ்சிருக்காரு. அவரும் நிறைய வரைஞ்சிருக்காரு. இதெல்லாம் அவர் வரைஞ்சதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வரையுது. நம்ம ஊர்ல உள்ளவங்க இப்போ உருவான ஆர்டிஸ்ட் அதெல்லாம் நீங்க ஹை லெவல்ல பாத்திருப்பீங்க. இது நார்மலான ஒரு ஆர்டிஸ்ட். அதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த அளவு கூட நம்மளால வரைய முடியாது. கோழி ரிட்டையர்ட் ஆயிடுச்சு. கோழி இது சூப்பர். அந்த பையன் அழியுது அதெல்லாம் இது யாரு வரைஞ்சு 100வது மாவலி போவான். அதை வச்சு எது இது என்னது சிரட்டையில செஞ்சதா காந்தியில? அது தெரியாட்டாலும் ஆனா உண்மையில நம்ம பாராட்டணும் இந்த அளவுக்கு செஞ்சதுக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் பண்றது. இது ஃபுல்லா
இங்கே சோறு இருக்கா சுத்தி இல்லை காணையிலன்னு தோறு ஒரே தேட்டம் இங்கே என்ன இருக்கு சுத்தி வரு கண்டு இல்லைன்னா ஒன்னு சொல்லுங்க மக்கா வாவூலியில இருக்குன்னு இவர்தான் லிஜன் விளாகர் அது பக்கத்துல ஒரு பெரிய விளாகர். இது வந்து 100வது வாவொலி பொருட்காட்சி அதை மென்ஷன் பண்றதுக்காண்டி வச்சிருக்குது ஒரு ஒட்டகத்தோட இது. கண்ணுக்கு உள்ள அந்த இது வரைக்கும் என் பிள்ளை வரைஞ்சிருப்பாரு. கண்ணுல பாக்கியா கண்ணுக்கு உள்ள இருந்து அவர் வெளியே பாக்கியாரு. கண்ணுக்குள்ள அந்த தெரியுது. இதெல்லாம் எப்படி வரைஞ்சாருன்னா தெரியவே இல்லை. அவ்வளவு டீட்டெயிலுங்க. அந்த ஆத்துல ஊறி போற ஒருத்தனாலதான் இங்க வரையணும். வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இங்க வச்சிருக்கேன். ஒரு கார்டு சைன் போட்டுருப்பாரு. இது வேற சைன் போட்டுருப்பாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்ல இது எல்லாமே வரைஞ்சது. குத்திரான வாழை இது நல்ல விளாக் எடுக்க இப்படி அறுக்க விடாது. இவனுக்கு விளாக் தான் பேசிட்டு இருக்கேன். ஓவியர் இங்க பார்த்து ஒண்ணு இவரை பாத்துக்கோங்க. இவரு வரைஞ்சதுதான் இது. நான் ஒண்ணு எடிட் பண்ண மாட்டேன், அப்படியே போட்டு விடுவேன். பீடியை குடிச்சு உடல் நலம் கேடா போறதுக்கு வேண்டி இது விழிப்புணர்வு. பீடி கவர்லயே ஒரு ஹார்ட்டை உருவாக்கி மனசை திருப்திப்படுத்திருக்கு. நிறைய கோழியை போட்டதான் கோழினா வாத்த கோழி இல்ல, cricket கோழி. இது சூப்பரா இருக்கு. இது என்னது? குழந்தை ஒரு குழந்தையோட ஆர்ட். பிளாஸ்டிக் பூ மாதிரி ஒரு இலை ஒண்ணு. இது பாகுபலி பத்தி வந்தது. குருவியை நோட் பண்ணலாம். குருவி அந்த குருவியும் செம்மையா வரைஞ்சிருக்கு. ஒண்ணு களிமா இந்த காலத்துல உள்ள எல்லாம் மரண கிணறு வச்சிருக்கு. இந்த காலத்துல உள்ள எல்லாம் இந்த வீடியோ கேம் அது இதுன்னு விளையாடிட்டு இருக்க டைம்ல உண்மையிலே இந்த மாதிரி ஆர்ட்ஸ் வரைஞ்ச இவங்களை எல்லாம் நம்ம பாராட்டணும். ஒருத்தங்க பேரையும் தனித்தனியா நம்ம போட முடியாட்டாலுமே இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே இந்த காலத்து பையன் இவன மாதிரி உள்ளவன எல்லாம் கேம் விளையாட்டு வீட்டுல இருந்து இந்த கேம் விளையாண்டா இதே மாதிரி 4 உருப்படியான ஒரு விஷயம் பண்ணிருக்கலாம். மணக்குடி பிரிட்ஜ் இது நம்ம ஊர்ல உள்ள மணக்குடி பிரிட்ஜ் உங்க எல்லாருக்குமே தெரியும். டவுன் ஆங்கிள் டவுன் ஆங்கிள் நம்மள பாத்தீங்கன்னா மணக்குடி பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. இதற்கு செஞ்சது யாரு? 10ஆம் கிளாஸ் உள்ளவன். நீ 10ஆம் கிளாஸ் என்ன பண்ணிட்டு இருந்த? பிடிச்சிட்டு இருந்தேன். கக்கா சிங் இவன் கக்கா சிங் சீரியஸ் பாக்கியதோட சரி. அவனு இவன் நம்ம சீரியஸ் பாக்கியதோட சரி. வரைஞ்சு வச்சிருக்காங்க. பார்த்ததே கிடையாது. இது எல்லாமே வரைஞ்சதுதான் இங்க இருக்க எல்லாமே. இத பாருல, இதெல்லாம் பாரு எப்படி டீடைலிங்கா இருக்குது. உண்மையிலேயே நானும் கூட இது என்னடா மொக்கையா இருக்குமோன்னு நினைச்சேன் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஆனா உள்ள வந்த பிறகுதான் தெரியுது இதெல்லாம் நம்ம பாராட்டணும். இதை எடுத்து ரீச் ஆகும். இந்த ஒரு தனிதான் போலச்சமா வயலின் இதுக்கு பேர் என்ன வேணுமே? இது என்னல கிட்டாரா? என்னதான் ஒண்ணு இது டக்குன்னு வாயில வரல. இது என்னது? இதுக்கு பேரு வீணை. அதெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. வீணை எல்லாம் இல்ல. இது வந்து இதுல வரல ஒரு ஒரு கண்ணாடி இல்ல. அந்த அம்மா விரல எடுத்து அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அது. முடிஞ்சா இதோட ஓகே. ஆனா இதுல நீங்க வந்தீங்கன்னா அந்த ஆர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆர்ட்ஸ் வாயிலே வரல. ஆர்ட்ஸ் தானே கரெக்ட் தானே? ஆர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும்னா இங்க வந்து ஆர்ட் அந்த ஆர்ட் எல்லாம் பிடிக்கும்னா இங்க வந்து நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். நீங்க இந்த ஹால்லாம் இருக்கு. இது எதுக்கு? இது வந்து இதெல்லாம் சின்ன பிள்ளை அந்த வேத சகாயம் பிள்ளை. யாரே நீங்க பேரம் தெரியாது. இவரை பார்த்து வேத சகாயம் பிள்ளையா? வேத சகாயம் பிள்ளைய காட்டிடுவோம். புனித தேவ சகாய பிள்ளை. இது நம்ம ஊர்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். இங்க உள்ள எல்லா ஆர்ட்டுமே ஒரு யூனிக்கா ஏதாச்சும் ஒரு விஷயத்த வச்சு செஞ்சதுதான் இங்க இருக்கு. காட்டு மாறு டிக்கெட் கலெக்ஷன்ஸ் 100 டிக்கெட். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம ரூபாய் டிக்கெட்ல இருந்து இருக்கு. இப்போ இந்த டிக்கெட் தான் இருக்கு. அப்படியா? இது எப்படி தான் 11 ரூபா டிக்கெட்டுக்கு 10 ரூபா டிக்கெட் ₹1 இருந்து உள்ள குளச்சல் அதிக உள்ள டிக்கெட். அதிக ரூபா எவ்வளவு நம்ம ஊர்ல?
ஃப்ரீ டிக்கெட் அதிக ரூபாய் மகளிர் டிக்கெட் தான் கடைசி இருக்கு. அதான் டிக்கெட் எங்க எல்லா டிக்கெட் இதுல இருக்கும். எல்லா டிக்கெட் 60 ரூபா டிக்கெட் 52 ரூபா ஃபர்ஸ்ட் ஃப்ரீ டிக்கெட் 210 ரூபா. இது மகளிர் இலவசம். எஸ்சிடிசிக்கு எல்லாமே வச்சிருக்கு. 500 டிக்கெட்லாம் இருக்குது. வேற என்ன உண்டு, அவ்வளவுதான். இதே மாதிரி நிறைய பேர் நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம ஊர்ல இருக்காங்க. இது எல்லாமே கன்னியாகுமரியில உள்ளவங்க வரைஞ்சது அப்படிதானே? எல்லாம் கன்னியாகுமரி. இங்க பக்கத்துல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்போ இங்க ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இப்படி கேப்பா போல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வரைஞ்சி இப்படி கொஞ்சம் சமர்ப்பிக்கலாம். எந்த குழந்தை? இந்த குழந்தை இப்படி அதே குழந்தை இந்த போட்டோ வச்சிருக்கீங்க. இந்த குழந்தை இந்த இதை வரைஞ்சிருக்குமால? இதை பார்க்க நம்பியமா இருக்கல. 7ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை. இந்த குழந்தை எல்லாம் இது அதை விடு. சரி எல்லாத்தையும் விடு. இது அந்த குழந்தை இது வரைஞ்சிருக்குமால? இந்த 7ஆம் கிளாஸ் படிக்க பிள்ளை இது வரையுமால? இந்த குழந்தை அந்த டிராயிங் கிளாஸ்ல இருக்கும் பழைய இது டிராயிங் கிளாஸ் ப்ரோமோட் பண்ணியது புரியலையா? ஆமா, அத ப்ரோமோட் போட்டுருக்கல. எங்க மாடர்ன் டிராயிங், அதுக்குதான் அப்படி போட்டுருக்கு. மாடர்ன் டிராயிங் ஸ்கூல் மார்த்தாங்க. இத பார்த்து 4 பேர் கொண்டு விடுவாங்க. சரி, இருந்தாலும் அவங்களுக்கு இதை பாராட்டலாம். சில பிள்ளைகளுக்கு இருக்கா இந்த மாதிரி பைக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் படிக்க வயசுல படிச்சுட்டு கிடைக்கானே, அதுக்கு இது எவ்வளவு மேல். மாட்டேன் அப்படியே போட்டு விடுவோம். இதுதான் நம்ம பயப்புள்ள ட்ராய். இருக்கா கோட போட்டுறாத. இதுதான் நம்ம பயப்புள்ள ட்ராய். நம்ம பையில இப்படி போன வாக்குல ஒரிஜினல் கேரக்டர் மூஞ்சி இப்படிதான் இருக்கும். ஷீரோ ஷீரோ அது கரெக்டா தான் இருக்கு. நம்ம வரைஞ்சா இப்படிதான் இருக்கும். நம்ம வரைஞ்சா இப்படிதான் இருக்கும். ஐ லைக் திஸ் போட்டோ. இவன் தான் உண்மையான ஆர்டிஸ்ட் அஜீஸ் ப்ரோ. அஜீஸ் ப்ரோ, நீ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உனக்கு பேண்ட் நிறைய இருக்கும். உங்களுக்கு ஒரு லைக். நீங்க தான் ப்ரோ பெஸ்ட். நான் இங்க ஜட்ஜா வந்தேன்னா அவர் தான் வேற ஒண்ணு பண்ணி திறப்பில்ல. ரிப்பன் கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம தான் வந்து வீடியோ போடும். அப்புறம் இங்க அவ்வளவுதான் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு எல்லாம் போட்டிருக்கு. கிளாஸ் உடஞ்ச கிளாஸ் உடஞ்ச நீங்க உடஞ்ச கிளாஸ் தூக்கி தூரம் போடுவீங்க. கிளாஸ் எல்லாம் இல்ல, இது வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஒட்டி இருக்கு. அவ்வளவு உடச்சு ஒட்டி இருக்கு. நீங்க அதை வச்சு இப்படி பண்ணலான்னு ஒரு எடுத்துக்காட்டுல ஈக்கிள் அதான் இது சூப்பரா இருக்கு. ஈக்கிள் வச்சு ஒரு ஈக்கிளும் பிளாக் போர்டையும் வச்சு இந்த அளவுக்கு வச்சிருக்கு. போர்டு கூட கிடையாது, வெறும் சார்ட் பேப்பர். இந்த பையில வரைஞ்சான். சரி, அவன் எலும்பி நின்று இந்த போர்டு மேல இருக்கிறது பண்றது யாரு? நான் ஒண்ணும் சொல்லல. இந்த பஸ் நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை பார்க்காம போயிருக்கோம். இது என்னல கூமாபட்டி அவன மாதிரி முக்க முட்டை. சரி, இங்க வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் இது நம்ம பிள்ளையார் செய்யல. முன்னாடி ஐஸ் 70% க்ளோஸ் பண்ணி விஜய் தெரியும். 70% முட்டையில இது பண்ணி வச்சிருக்கு. பின்னாடி லைட்டா கண்ணு மூடி வரும். போட்டு இது அந்த வழக்கம் அது யாரில் வளர்க்க மாட்டேன். அது யாரில் வளர்க்க மாட்டேன் வச்சு கூட எனக்கு எல்லாம் இருக்கு. எல்லாமே பார்க்கலாம். எல்லாம் பார்க்கலாம். கவர்மெண்ட் பஸ், அடுத்து இந்த ராட்டு இதெல்லாம் வச்சிருக்கு. எல்லாருமே இங்க நம்ம ஊர்ல உள்ள பாராட்டம். இது வந்து சிம்மாசனம். நீங்க பார்த்துட்டு போய் தொடவிடான்னு சொல்லிட்டாங்க. ஈடன் சிம்மாசனம் மைசூர்ல உள்ளது. அப்புறம் யானை. இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட் நம்ம மார்த்தாண்டம். இதுதான் என்ட்ரி. ஆனா நம்ம இதுதான் இப்போ லாஸ்டாவே பதிவு பண்ணியோம். நீங்க என்ட்ரில வந்தா இதுதான் இருக்கும். ஆனா இந்த வீடியோ நீங்க இதுதான் லாஸ்டா தான் பாருங்க. ஓகே, நாங்க வந்து வழக்கம் போல இங்கேயும் லேட்டா வந்தனால கேட்டு பூட்டிய டைம் தான் வெளியே போறோம். கடை இங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியா நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கும். ஃபேமிலியை கூட்டிட்டு வந்து கடைகள் நிறைய பக்கம். இனிதான் இந்த இடத்த பத்தி நிறைய தெரிய வரும். ஆமா, இங்க வந்து மரண கிணறு, அதுக்கப்புறம் இந்த ராட்டு இதெல்லாமே வழக்கம் போல இங்கேயும் வச்சிருக்கு. நீங்க இங்க வந்து நல்லா இது பண்ணிட்டு போலாம். நம்ம முதல் நாள் ஆமா ஆமா, இந்த ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் போன செட் பண்ணி வச்சிருந்து இந்த இடம் இப்பதான் செட் பண்ணிருக்கியாவ. மரண கிணறுலாம் இன்னும் ரெடியா அவன் எங்க போனானே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இருக்கு. இதுதான் வாவொலி.
அது இன்னும் எங்க வீட்டு பரத்தா டேய், இங்க பெருசா வச்சிருக்கோம்ல, இங்க பெருசா வச்சிருக்கோம். போன நாங்க வந்தோம், பெருசா இருந்து. எனக்கு பிள்ளைங்க சக்க ஒரே வேணாம் இது வந்து ஃபுல்லா செடிகள், நம்ம ஊர்ல உள்ள செடிகள், பெரிய மரச்செடி கிழங்கு. எத்தனை கொலை காய்ச்சி இது உண்மையில செஞ்சு வச்சதா இல்ல வருஷம் வருஷம் எப்படி வருது? வருஷம் வருஷம் எப்படி இது வரும்? ஆமா இது செஞ்சு வச்சிருக்கோம் ஓடி வா. இந்த கொலை ஒரு கிலோ எத்தனை கிடக்கும் ஒரு இதுல? உச்சங்கால்ல இது. அதான் அடுத்த இது மரச்செடி கிழங்கு. கிழங்க பாருல. இது நீங்க தான் மார்லாக் கிழங்கா. ஒவ்வொரு பேர் தான் கிழங்கு. இது ஒவ்வொரு ஓனருக்கு விலையில காய்ச்சல். அது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அது எப்படி வருஷம் வருஷம் இது காய்ச்சிரும்? எனக்கே டவுட்டா இருக்கு. எல்லா வருஷமும் இதை காய்ச்சல் வச்சு வருது இதே மாதிரி. ரம்புட்டான் எல்லாமே கிடைக்கும். சும்மா நம்ம ஊரோட ஃப்ரூட்ஸ். கருப்பட்டி நம்ம ஊர்ல கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இதுல இருக்க எல்லாமே கிடைக்கும். என்ன இது என்ன ஆனா இப்படி நான் ஒரு கறிக்கோலையை கண்டது இல்ல. ஒரு கறிக்கோலை தானே உச்சங்காலி எல்லாமே. குச்சங்களி எல்லாம் தொழியாம இருக்கு. இது வேணையே வெட்டி கொண்டு வந்து வச்சு எனக்கு ஒரு டவுட், அது எப்படி வருஷம் வருஷம் இந்த ஃபங்க்ஷன் வரும்போது இதே மாதிரி பெரிய கிழங்கு வருது, பெரிய சக்கை வருது? இருக்கு, ஆனா அது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி எல்லாத்த நேரம் இல்ல இது வெட்டி தின்று இந்த அப்படி. டிராவல்ல வைப்போன்னு வச்சிருப்பேன். அது தின்றாத வரைச்சு இது மிளகு செத்து கிடப்ப. சாப்பிட விட்டதுல அங்கதான் இருப்பாங்க. ஆமா, நீ எடுத்து தின்றன்னு அங்க மாத்தியா வைக்கிது. மிளகு இது மாதிரி உள்ளது நீ நாவப்பழம் எடுத்து வாயில போடு. அதோட சுட்டுக்காந்து இன்னும் வரும் இதே மாதிரி நிறைய இப்பதான் செட் பண்ணிட்டு இருக்கியாவ. இன்னும் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. ஃபுல்லா ஒரே இப்பதான் செட்டிங் நடக்குது. இதெல்லாம் வந்து நீங்க வரும்போது கரெக்டா இருக்கும். இதுல வந்து அப்பளம், பானிபூரி இந்த மாதிரி கடை எல்லாம் இங்க இருக்கு. அதுக்கப்புறம் பழக்கம் போல எல்லாம் தான் ராட்டு இந்த இது. எல்லாரும் வீட்டுல உள்ளது கூட வருங்க, பயல கூட ஒண்ணும் வாங்கி தர மாட்டேங்க. வீட்டுல உள்ள ஃபேமிலியா வந்து அங்க ஒண்ணும் இல்லை, அவ்வளவுதான். ஃபேமிலியா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்தெல்லாம் பார்க்க. எட்டு மணிக்காவது ஆளு இருந்துருக்கோம். அவன் எனக்கு பொண்ணு